ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, வாட்டர் ரிஸ்க் அண்ட் ஏர் ரிஸ்க். அதாவது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்யும்போது கடலில் பொருட்கள் டிரான்சிட் ஆகிறதுனால என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, எதிர்பாராத விதமான விபத்துக்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி தவிர்க்கிறது, அதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாட்டர் ரிஸ்க் அதாவது சீல டிரான்சிட் ஆகுது உங்களுடைய குட்ஸு. அந்த குட்ஸு திடீர்னு எதிர்பாராத விதமாக அந்த கண்டெய்னரை கடலுக்குள்ளே கவிழ்ந்து விழுந்துட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது உங்கள் கண்டெய்னருடைய மதிப்பு உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுவோம், ஒரு 15 லட்சமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் எந்த இன்சூரன்ஸும் போடலை, எடுத்துக்கல அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாஸில் போய் முடியும். அப்படி தானே? அப்போது ஏற்றுமதி செய்யும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, குட்ஸுக்கு கட்டாயமாக இன்சூரன்ஸ் எடுக்கணும். குறிப்பாக நீங்கள் சிஏஎஃப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சிஏஎஃப் அப்படிங்கிறது காஸ்ட்டு, இன்சூரன்ஸ் அண்டு ஃப்ரைட். அதாவது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எது வரைக்கும் அப்படின்னா, நம்ம லோடிங் போர்ட்டில், அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் இப்போது சென்னை சீ போர்ட் வழியாக அனுப்புகிறீங்க அப்படின்னா, சென்னை சீ போர்ட்டு வரைக்கும் ஆகக்கூடிய அந்த ஒரு செலவுகள், அது வரைக்குமான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எஃப்ஓபி அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சீல டிரான்சிட் பண்ணி போகுது பார்த்தீங்களா, சீல டிரான்சிட் ஆகி போய் அந்த நாடு அதோடைய டெஸ்டினேஷன் போர்ட்டில் ரீச் ஆகிற வரைக்கும் ஆகக்கூடிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் நம்ம சிஐஎஃப் அப்படிம்போம், காஸ்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரைட். இப்போது நீங்கள் சிஐஎஃப் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, முழு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். குட்ஸு அந்த நாட்டு போர்ட்டு வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு, அந்த ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ரிஸ்க்குக்கு நீங்கள் தான் அந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நீங்கள் தான் இன்சூரன்ஸை போடணும். அப்போ இந்த இன்சூரன்ஸ் யார் எடுத்து கொடுப்பா அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட், உங்களுடைய சிஹெச்ஏ இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட டைப் வச்சுருப்பாங்க. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் மெரைன் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. அப்போது மெரைன் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுடைய குட்ஸு எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு விபத்துக்குள்ளாயிருச்சு அப்படின்னா, உங்களுக்கான அந்த ரீஃபண்டு, அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு கிளைம் பண்ணுறதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, இது நம்ம முழுக்க முழுக்க எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி, எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கூட உங்களுடைய சிஹெச்ஏ ஏஜென்ட்டை டீல் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட முழு விவரத்தையும் கலெக்ட் பண்ணுங்கள். ஒருவேளை எதிர்பாராத விதமாக குட்ஸுக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு, மொத்த கண்டெய்னருமே கடலுக்குள்ளே கவிழ்ந்து விழுந்துட்டு அப்படின்னா, எப்போ எனக்கு ரீஃபண்டு கொடுப்பீங்க அப்படின்றத, அந்த ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை எப்போ எனக்கு நான் கிளைம் பண்ணிக்கலாம், எப்போ எனக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டே பேசிக்கோங்க. ஏன் அப்படின்னா, சில சமயங்களில் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஹெச்ஏ, கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யூஎஸ்ஏ வரைக்கும் சரக்குகளை அனுப்பியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கண்டெய்னர். அந்த 10 கண்டெய்னர்லையும் இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட். ஆனால் அந்த ஃபுட் ப்ராடக்ட்டை அங்கே போய் யூஎஸ்ஏக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, குட்ஸ் எல்லாமே கண்டாமினேட் ஆயிடுச்சு. அதில் சரியான முறையில் பாதுகாப்பாக அனுப்பாததுனால அந்த குட்ஸ் எல்லாம் கண்டாமினேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி அவங்க வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சான் இப்படின்னு என்னுடைய சிஹெச்ஏ சொன்னாங்க. அப்போது இந்த மாதிரி எதிர்பாராத விபத்துக்கள் உங்களுடைய குட்ஸுக்கு நடந்துருச்சு அப்படின்னா, நீங்கள் இதையும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எப்போ அதுக்கான அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு. அது 1 மாதத்துலையா, 2 மாதத்துலையா, 3 மாதத்துலையா, இல்லை 1 இயர் ஆகுமா அப்படின்றதால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், அந்த ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கிடணும். அப்போது வாட்டர் ரிஸ்க்காக இருந்தாலும் சரி தான், ஏர் ரிஸ்க்காக இருந்தாலும் சரி தான், கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இன்சூரன்ஸ் எடுத்துக்கிடணும். இந்த இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்கறது யார் அப்படின்னா, உங்களுடைய கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட். அவங்களே ஒரு சிஹெச்ஏயோட டைப் வச்சுருப்பாங்க. அவங்களே ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட டைப் வச்சுருப்பாங்க. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கூட தான் உங்களுக்கு யூஸ்வலாக எடுத்து கொடுப்பாங்க. அப்போது ஏற்றுமதி செஞ்சாலும் சரி, இல்லாட்டினா இறக்குமதி செஞ்சாலும் சரி, இன்சூரன்ஸ் கட்டாயமாக எடுத்துக்கிடணும்.
குறிப்பாக நீங்கள் சிஏஎஃப் பண்ண போகிறீங்க ஏற்றுமதியில் அப்படின்னா நீங்கள் தான் அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிள், அப்படி தானே? இப்போ எஃப்ஓபி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்க தேவை கிடையாது, மெரைன் இன்சூரன்ஸ் எடுக்க தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா எஃப்ஓபி ஷிப்மெண்ட்டில் உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா லோடிங் சீபோர்ட்டோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உங்களுடைய பையர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து குட்ஸை பிக் பண்ணி உங்கள் லோடிங் போர்ட்லேருந்து குட்ஸை பிக் பண்ணி அவங்க தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்க ஓன் ரிஸ்கில் சீலை எடுத்துகிட்டு போக போகிறாங்க. அப்போது அதுக்கு அவங்க இன்சூரன்ஸ் எடுத்துப்பாங்க. அப்போது எஃப்ஓபியில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இன்சூரன்ஸ் எதுவும் எடுக்க தேவை கிடையாது, வாட்டர் ரிஸ்க்கு உங்களுக்கு அது வராது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கிடையாது. இது ஏற்றுமதி செய்யும்போது நான் சொல்கிறேன். அதனால் மைண்டில் இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எஃப்ஓபி பண்ணால் தேவை கிடையாது, ஆனால் சிஎஃப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் முழு பொறுப்பு. குட்ஸுக்கான அந்த மெரைன் இன்சூரன்ஸை கட்டாயமாக எடுத்துருங்க, எடுக்காமல் யாரும் பண்ணாதீங்க. இப்போது இறக்குமதி செய்யும் போதும் அதே மாதிரி தான். இம்போர்ட் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் குட்ஸை ஒரு கண்ட்ரிலேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரீங்க, உங்களுடைய சிஹெச்ஐ உங்களுடைய கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட் மூலமாக அந்த நாட்டு லோடிங் போர்ட்லேருந்து நீங்கள் பிக் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா அதுக்கான இன்சூரன்ஸை கரெக்டாக எடுத்து வச்சுருக்கணும். இது அந்த கண்ட்ரி அவங்க எஃப்ஓபியில் பண்ணும்போது நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துப்பீங்க, அப்படி தானே? இது அவங்க சிஏஎஃப் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அவங்க தான் அந்த குட்ஸுக்கான அந்த இன்சூரன்ஸ்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. ஒருவேளை ஏதாச்சும் எதிர்பாராத விபத்துகள் நடந்துருச்சு அப்படின்னா அவங்க உங்களுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. பெட்டர் இறக்குமதி செய்யும்போது எஃப்ஓபியில் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா அந்த எஃப்ஓபி அந்த நாட்டு லோடிங் போர்ட்டோட அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சிருச்சு. அந்த குட்ஸை பாதுகாப்பாக எடுத்துகிட்டு இங்கே வரை கொண்டு வர ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்களே எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போது தான் நீங்களே இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க, நீங்களே இன்சூரன்ஸ் போட்டு அந்த குட்ஸை எடுத்துகிட்டு வாங்க, சிஏஎஃப் பண்ண வேண்டாம். அப்போ தான் முழு கண்ட்ரோலும் உங்கள்கிட்ட இருக்கும். ஒருவேளை குட்ஸுக்கு ஏதாவது ஆகிட்டா கூட நம்மளுடைய இன்சூரன்ஸ் கம்பெனியில் சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு 1, 2, 3 months இல்லைன்னா ஒரு 1 yearக்குள்ளேயாவது நமக்கான அந்த இழப்பீடு கிடச்சிரும். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது வாட்டர் அண்டு ஏர் ரிஸ்க்கு, இதை தவிர்க்கிறதுக்கு கட்டாயமாக எல்லாரும் ஏற்றுமதி பண்ணாலும் சரி இறக்குமதி பண்ணாலும் சரி இன்சூரன்ஸை எடுத்தே ஆகணும். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் உங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்க முடியும். அதை பற்றி நான் சொல்கிறேன். நம்ம சேனல் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் கற்றுக்கிறதுக்காக நான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வீடியோஸ் கிளாஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறையா வீடியோஸ், தட் மீன்ஸ் நியர்லி ஒரு 20 வீடியோஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த 20 வீடியோஸில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஆரம்பித்து, அதாவது ஏற்றுமதி தொழில் செய்கிறதுக்காக அந்த பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஆரம்பித்து ஒரு ப்ராடக்டை எப்படி ஷிப் பண்ணணும், எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு முடிவு வரைக்கும் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த கிளாஸ், அந்த வீடியோஸ் கிளாஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்கிட்ட அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ கிளாஸுக்கான அந்த காஸ்ட் என்ன அப்படின்னு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அதே மாதிரி கமெண்ட்லையும் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு உபயோகமாக இருக்கும், ஏற்றுமதி தொழில் நீங்கள் வீட்டில் இருந்தே கற்றுக்கிடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த ஒரு பிளேலிஸ்ட்டை நீங்கள் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் எனக்கு அந்த ஜிபே மூலமாக நீங்கள் பே பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு உங்களுடைய இமெயிலுக்கு அந்த வீடியோ, அந்த பிளேலிஸ்ட்டுடைய லிங்க்கை நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அந்த 20 வீடியோஸ் இருக்கும். அந்த 20 வீடியோஸை பார்த்தே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஏற்றுமதி தொழிலை சுலபமாக கற்றுக்க முடியும். ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, நீங்கள் ஏற்றுமதி கற்றுக்கிறது யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ரியலாக ஏற்றுமதி பண்ண ஒரு ஏற்றுமதியாளர்கிட்ட இருந்து. நீங்கள் சும்மா அந்த கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதாவது அவங்க ஷிப்மெண்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் நிறைய கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட இருந்து இல்லை அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம சேனலில் நான் ஏற்றுமதி தொழில் கற்றுக்கிறதுக்காக நிறைய மெம்பர் ஒன்லி வீடியோஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு அந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸை பார்த்தே உங்கள் வீட்டில் இருந்தே ஏற்றுமதி தொழில் படிக்க முடியும். கீழே நான் ஜாயின் பட்டன், அந்த வீடியோக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம், ஒரு பெய்ட் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயுமே நான் ஜாயின் ஆஸ் அ பெய்டு மெம்பர்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். கீழே கமெண்ட்லேயுமே ஜாயின் ஆஸ் அ பெய்ட் மெம்பர்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம மெம்பர் ஒன்லி வீடியோஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆக்சஸ் பண்ண முடியும், நீங்கள் பார்க்க முடியும்.
அந்த வீடியோஸ் மூலமாகவே நீங்கள் ஏற்றுமதி தொழில் பேசிக்கில் இருந்து நீங்கள் எண்டு வரைக்கும் எப்படி செய்கிறது அப்படின்றத நீங்கள் ரொம்ப சுலபமாக கற்றுக்க முடியும். அதே மாதிரி நான் அந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸில் எவ்ரி வீக்கு ஒரு வீடியோவும் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் உண்மையிலே ஏற்றுமதி பண்ணதுக்கான அந்த ஆதாரங்களை ஒரு வீடியோவாக நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கீழே கமெண்ட்லேயுமே அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸையும் நீங்கள் போய் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி தொழில் செய்கிறதுக்கு தேவைப்படுற முக்கியமான அந்த விலைகளை துல்லியமாக கால்குலேட் பண்ணுற எஃப்ஓபி அண்ட் சிஏஎஃப் ப்ரைஸ் கால்குலேட்டர் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அதாவது எக்ஸல் ஷீட்டில் அந்த கால்குலேட்டரை டிசைன் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா ஏற்றுமதி செய்கிறதுக்கு நம்ம அந்த விலைகளை கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஏன் அப்படின்னா நம்ம டாலர்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃபாரின் மணியை அதை கன்வெர்ட் பண்ணுறதுனால, யூஎஸ் டாலருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுனால அதை ஈஸியாகிறதுக்காண்டி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வேல்யூஸ் கொடுத்தாலே போதும், உள்ள வேல்யூஸ் என்டர் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு எஃப்ஓபி ப்ரைஸும் கிடச்சிரும், சிஏஎஃப் ப்ரைஸும் கிடச்சிரும். இந்த மாதிரியான ஒரு எஃப்ஓபி அண்ட் சிஏஎஃப் ப்ரைஸ் கால்குலேட்டர் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி தொழில் செய்கிறதுக்கு தேவைப்படுற நிறைய டாக்குமெண்ட்ஸு, அதாவது இன்வாய்ஸு, பேக்கிங் லிஸ்ட்டு, இந்த மாதிரி பல விஷயங்கள் யாருக்கு தெரியாது அப்படின்னா புதுசாக எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்காக நான் அதையுமே டிசைன் பண்ணியிருக்கேன். அதோடைய காஸ்ட் என்ன அப்படின்றது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.